ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை ரிசல்ட்டு விட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் விட சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் விடுறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக நமக்கு எந்த அப்டேட்ஸும் கிடைக்காம இருந்தது. இப்போ 2-3 நாளாக நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டேன், ஆடியோ அப்டேட்டோடு போட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், மேலே ஐகார்ட்லேயும் கீழே வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். அது பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஆடியோ இருக்குது, ஆடியோ அப்டேட் என்னன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பற்றி, ரேஷன் கடை ரிசல்ட்டு பற்றி இன்னமும் வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். நெட்டில் போய் யூடியூப்பில் எதுலேயுமே எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி யாருமே எதுவுமே அப்டேட்டோ போஸ்ட்டோ பண்ணுறதில்ல. நீங்கள் மட்டும்தான் அப்டேட் கொடுக்குறீங்கலாம் சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரேஷன் கடை ரிசல்ட்டுனாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் விழுப்புரம் ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் இருக்காங்க? கூடிய விரைவில் வந்துடும் சார். கூடிய விரைவில் எவ்வளோ நாள் சார் ஆகும்? அது சொல்லலை சார். சொல்லலையா? ஆமாங்க சார். எது சார் நிறுத்தி வச்சுக்கிறாங்க இன்னும்? சார் நீங்கள் அதெல்லாம் விழுப்புரத்தில் கேளுங்க சார். எங்களை சொல்லி கூடிய விரைவில் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க சார். அதை நான் சொல்கிறேன் சார். சார் அவங்க நம்பரு அதுதான் சார், அதான் எடுக்கலன்னு சொல்லிங்களா, அந்த நம்பர் தான். இந்த 89 கடைசி அதனா? ஏன்னா எங்களுக்கு சொன்னது அதுதான் சார், அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது சார். இல்லை நேரில் போய் கேட்கலாமா சார்? தாராளமாக கேட்கலாம் சார், நேரில் தாராளமாக போவேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஃபோன் பண்ணவர் வந்து சென்னையில் இருக்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி கேட்டப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் விழுப்புரத்தில் கேளுங்க, கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், விழுப்புரமோ கள்ளக்குறிச்சியோ ஃபோன் பண்ணால் மோஸ்ட்லி எடுக்கிறதில்ல, அப்படி எடுத்தாலும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஹெட் ஆஃபீஸில் கேளுங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்னும் தகவல் வரல இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு பண்ணால் இப்படி சொல்கிறது. ஸோ வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறீங்களே, அந்த நம்பர் தான் அவர் சொன்ன நம்பரை நான் உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும், இந்த டிஆர்பி விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் அப்படியே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே பாருங்கள், ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, 04146 அதாவது 222289. இதுதான் வந்து விழுப்புரம் பேஜ் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம், விழுப்புரத்தோட டிஆர்பி நம்பரு. ஸோ இதுக்கு தான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரும் வந்து எடுக்கலன்னு சொல்கிறீங்களா, அந்த நம்பர் தான் சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண இந்த நம்பருக்கு தான் பண்ணோம், எடுத்தாலும் எடுக்கலனாலும். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா, அவர் சொன்ன விஷயத்தை, இந்த மாதிரி வந்து நேரில் போய் கேட்கலாமான்னு கேட்டதுக்கு தாராளமாக போய் கேட்கலாங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க, இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு எந்த அப்டேட்டும் தெரில, ஃபோன்லேயே கேட்டுட்டு இருக்கவங்க, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் டிஆர்பி ஆஃபீஸ் உங்களுக்கு பக்கமாக இருந்தாவோ இல்லை அந்த பக்கம் ஒரு வேலையாக போனாவோ நீங்கள் என்ன எப்படி கேட்குறது அப்படின்லாம் வந்து எதுவுமே பேனிக் ஆகாதீங்க. அந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பக்கம் போகிறப்போ இல்லை உங்களுக்கு அதுக்காகவே போகிறதுனால போங்க. உங்களுக்கு ரிசல்ட் வெப்பன் தெரியும்னா நீங்கள் நேரில் போய் கேளுங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை நான் வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் ஃபோன் பண்ண ஆடியோ இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக நான் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ரிசல்ட் வந்துடும், கூடிய விரைவில் வரும். ஒரு சிலர் பேர் வந்து இந்த ஒரு 2 நாளில் 1 நாள்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, அது என்ன ஆதாரத்தோடன்னு எனக்கு தெரில. நமக்கு கரெக்டான ஒரு அப்டேட் கிடச்சிட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி ஆடியோவாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே இதாக இருக்கும். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம்னு போய்கிட்டே இருக்குது டைமு. ஸோ அதான் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் 1 வருஷமே ஆயிடுச்சு, சம்பளம் வாங்கி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கமெண்ட்டில் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி மதுரையில் இருக்கேன், அங்கே இருக்கேன், நான் இந்த மாதிரி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி நான் நிறைய அப்டேட் கிடச்சி எனக்கு வேலை கிடச்சி நான்லாம் வந்து நல்லா சம்பளமே 1 வருஷம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் இன்னமும் கண்டிப்பாக வேறு வேலைக்கு போயிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை வீட்டிலே வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு மாறிடலான்னு சொல்லிட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் தேடி போட முடியும், ஆனால் நீங்கள் நினச்சா மட்டும் தான் நேரில் போக முடியும். ஸோ எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக ஆடியோ அப்டேட்ஸ் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. innovative-karthi811@gmail.comனு இருக்கும். அந்த இதுக்கு நீங்கள் ஆடியோவை சென்ட் பண்ணுங்கள், உடனே நான் வீடியோவாக போடுவேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், பார்ப்போம் அடுத்த அப்டேட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.